வெல்கம் பேக் டு புக்ஸ் வித் ரோக்கி. இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வீடியோ தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். புக் ஹால், அஃப்கோர்ஸ் புக் ஹால். நான் ஏன் அடிக்கடி புக் வாங்குகிறேன் அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. புக்கில் 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று வந்து மாஸ் பேப்பர் பேக், இன்னொன்று வந்து பர்ஃபெக்ட் பேப்பர் பேக். அதை விட இன்னொரு வெரைட்டி ரொம்ப பெரிய ப்ரைஸ் இருக்கும். அதுக்கு அது வந்து ஹார்ட் கவர், அதுலேயே வந்து ஸ்ப்ரேட் எட்ஜஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது. மாஸ் பேப்பர் பேக்கும் பர்ஃபெக்ட் பேப்பர் பேக் தான் நம்ம வந்து அதிகமாக நம்ம இந்தியாவில் பார்க்க முடியும். ஹார்ட் கவர்ஸ் இருக்குது, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். புக் கலெக்டர்ஸ் வந்து அதை கலெக்ட் பண்ணிப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து ஸ்ப்ரேட் எட்ஜஸ் வரும். அப்புறம் சம்டைம்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான கலெக்டிவ் எடிஷன்ஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் கலெக்டர்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. அஃப்கோர்ஸ் ஐ வில் கலெக்ட் தோஸ் புக்ஸ் விச் இஸ் அதில் மார்க்லாம் பண்ண மாட்டேன், பட் அதில் சேர்த்து வச்சுப்பேன். அதை பார்க்கும்போது என்னோடய லைப்ரரியை வந்து அலங்கரிக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐம் கிரேசி அபவுட் புக்ஸ். ஸோ கம்மிங் பேக் டு தி சப்ஜெக்ட், 2 டைப் ஆஃப் புக்ஸு சொன்னேன் இல்லையா, மாஸ் பேப்பர் பேக் அண்ட் பர்ஃபெக்ட் பேப்பர் பேக் ஆர் ட்ரேட் பேப்பர் பேக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இது 2த்தில் வந்து முக்கால்வாசி ஃபஸ்ட்டு ஆத்தர் வந்து ஒரு புக்கை எழுதி வெளியில் விடுறாங்கன்னா ட்ரேட் பேப்பர் பேக்கில் தான், பர்ஃபெக்ட் பேப்பர் பேக்னு சொல்லுவாங்க, ட்ரேட் பேப்பர் பேக்கில் தான் வந்து பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அது வந்து கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்கும். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ட்ரேட் பேப்பர் பேக் வந்து இந்த மாதிரி இருக்கும், ட்ரேட் பேப்பர் பேக். ஸோ மாஸ் பேப்பர் பேக் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாஸ் பேப்பர் பேக்கும் ட்ரேட் பேப்பர் பேக்கும் வந்து கம்பேர் பண்ணிங்கன்னா இதில் ஃபாண்ட் சின்னதாக இருக்கும், சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும், இல்லை ஃபாண்ட் ரொம்ப தெளிவாக இருக்கும், சீக்கிரமாக படிக்கிறேன் அப்படின்ற ஒரு ஃபீல் கூட கொடுக்கும் எனக்கு. ஸோ நான் வந்து இதை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் தேன் திஸ். பட் ஒரு சில புக்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இந்தியாவில் பிரிண்ட் பண்ணியே வருது. அது ஏன்னு தெரியல. யூஎஸில் வந்து வாஸ்ட் வெரைட்டி இருக்கும், பட் தட் வெரைட்டி இஸ் நாட் தேர் இன் இந்தியா. ஸோ பெஸ்ட்டு வந்து நான் எங்கேயே வச்சுருக்காங்க, வைக்க முடியல. பெஸ்ட்டு வந்து எனக்கு வந்து ட்ரேட் பேப்பர் பேக் தான் ரொம்ப பிடிக்கும். பட் மாஸ் பேப்பர் பேக்கில் இருந்ததுன்னா வேறு வழி இல்லை, அதை படித்தே ஆகணும்னு படிப்பேன், இல்லைனா கிண்டில் நான் வாங்கிப்பேன். ஸோ சாரி, மை டாக்ஸ் ஆர் பிளேயிங், ப்ளீஸ் அவாய்ட் தட் நாய்ஸ். கேஷ் அண்ட் பென்ஜி, வில் யூ ப்ளீஸ் ஸ்டாப் மேக்கிங் நாய்ஸ்? தேங்க்யூ பாய்ஸ். ஓகே. ஸோ இது நிறைய புக்ஸ் நான் வாங்கி வச்சுருக்கேன். நான் ரீசெண்டாக, அதாவது ஒரு 2 மந்த்தாக வந்து இந்த புக் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அமேசானில் வாங்கினதும் இருக்குது. யூஸ்வலாக நான் நேராக போய் தான் வாங்கினேன். அமேசானில் வாங்கினது நான் ஏமாந்துட்டேன். பிகாஸ் அது ஃபஸ்ட் காப்பி புக் கொடுத்துட்டாங்க. ஈவன் இஃப் பேயிங் அதோட புக்கோட ரேட்டை நான் பே பண்ணி எனக்கு ஃபஸ்ட் காப்பி புக் தான் கிடச்சிது. ஸோ எனக்கு அது பிடிக்கல. ஸோ அமேசான் வந்து நான் நம்புறதில்லை சம்டைம்ஸ். ஸோ இட் ஹேப்பன்ஸ். ஸோ அதான். ஸோ நான் நிறைய இடத்துக்கு போனேன். ஹிக்கின்பாதம்ஸ் போனேன். ஹிக்கின்பாதம்ஸ் வந்து அந்த எக்மோரில் இருக்கு இல்லையா, அந்த ஹிக்கின்பாதம்ஸ் போனேன். எல்ஐசி ஆப்போசிட்டில் இருக்க ஹிக்கின்பாதம்ஸ் போனேன். ஃபீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டியில் இருக்க கிராஸ்வேர்ட் போனேன். அப்புறம் இங்கே இஏல இருக்க கிராஸ்வேர்ட் போனேன். ஒடிசி இன் அடையார் போனேன். ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போனேன். ஆல்சோ ஒரே ஒரு புக் மட்டும் அமேசானில் ஆர்டர் பண்ணேன், விச் ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட் பிகாஸ் தட் இஸ் அ ஃபர்ஸ்ட் காப்பி புக். ஸோ இந்த புக்ஸ் எல்லாம் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த புக்ஸ் எல்லாம் நான் யூஸ்வலாக புக்ஸ்டாகிராமில் அப்புறம் ஷார்ட்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸில் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ அதனால தான் இந்த புக்கை நான் வாங்கியிருக்கேன். ஸோ ஒன்று நான் காட்டுறேன். உங்களுக்கும் இந்த புக் பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் வாங்கி படிக்கலாம். ஒரு சில புக் வந்து சும்மா அவங்க அதை பார்த்து 5 ஸ்டார் இருக்குன்றதோடனே வாங்கிட்டேன். ஒரு சில புக் வந்து கதை தெரிஞ்சு வாங்கியிருக்கேன். ஸோ அது பின்னாடி படித்தேன், ஞாபகம் இல்லை. பட் நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கும் ஏதாவது இந்த பற்றி தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் வந்து எனக்கு போடுங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் புக் இஸ் லைட்ஸ் அவுட் பை நவீசா ஆலன். இந்த புக் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு டார்க் ரொமான்ஸ், மாஃபியா ரொமான்ஸாக என்னன்னு தெரியல. ஐ திங்க் ஸோ. இதில் ஒரு நர்ஸாக இருக்காங்க, ஒரு ட்ராமா நர்ஸாக இருக்காங்க. அவங்களுக்கும் ஆலி அண்ட் ஜோஷ் 2 பேருக்கும் நடக்கிற ஒரு romance now, lights out நினைக்கிறேன். I think so it has a lot of spice. So under 18 please don't read this book. So first book is Lights Out. The second one is Then She Was Gone by Lisa Jewell. Lisa Jewell-ஓட புக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வே ஆஃப் ரைட்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும். திஸ் இஸ் த்ரில்லர், ரொம்ப ஃபேமஸான த்ரில்லர். ஐ திங்க் ஸோ 4.3 ஸ்டார்ஸ் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் குட்ரீட்ஸில். ஆக்சுவலி என்னென்னா, ஒரு 15-year-old கேர்ள் காணாமல் போய்ட்றாங்க. 10 வருஷம் தேடுறாங்க அந்த குழந்தைய. பட்
அவங்க அம்மாவுக்கு தலைகீழ மாறிடுது லைஃபே. திடீர்னு ஒரு நாள் வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வித்தியாசமான ஒரு அழகான ஒரு ஸ்ட்ரேஞ்சரை பார்க்கும்போது அவரோட குழந்தையும் இந்த அம்மாவோட குழந்தையும் ஒரே மாதிரி இருக்காங்க. ஸோ அதில் என்ன குழப்பம் நடக்குது, யார் அந்த குழந்தை, இவங்க குழந்தை எங்கன்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஸ்டோரி. ஐ திங்க் ஸோ. இது உள்ளே என்னன்னு தெரியல. லெட் மீ see how this goes. Then she was gone by Lisa Jewell. I'm really happy about this. Maybe I'm going to start this today. The next one is Releasing 10. இது வந்து Boys of Tommen சீரீஸ்லோட 6th book. இதில் வந்து you know, I'll pin all the books here. First வந்து Blaming 13. Blaming 13, Releasing, அந்த மாதிரி நிறைய புக்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஃபைனல் புக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ திஸ் இஸ் அ ஃபைனல் புக். ஐ டோன்ட் நோ வெதர் இட்ஸ் கோனா கண்டினியூ ஆர் யூனோ I want to start that series soon. This is a love story. This is a romance book, sports romance book. So everybody will be loving this because இது வந்து Releasing 10 வந்து நல்ல ரேட்டிங் இருந்தது. ஸோ நல்லாயிருக்கும் தான் நினைக்கிறேன். இதோட புக் வந்து திடீர்னு சொன்னால் உங்களுக்கு புரியாது. இந்த ஃபர்ஸ்ட் சீரீஸ்லேருந்து பார்த்தோம்னா புரியும். நானே அந்த புக் படிக்கல, நான் சீரீஸ் படித்த பிறகு நான் சொல்ல முடியும். ஸோ த தேர்ட் ஒன் இஸ் Releasing 10 அண்ட் த லெஜண்ட் பாண்ட். இது வந்து இட்ஸ் அ ஃபேண்டசி. அதாவது வந்து என்னென்னா இது வந்து ஒரு ஃபேண்டசி. ஐ திங்க் ஸோ. இது வந்து ஒரு அகாடமிக் யூனோ டார்க் அகாடமியான்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு 16 வயசு பொண்ணு அம்மா இறந்துடுறாங்க. ஒரு அகாடமியில் அவங்க அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகி ஒரு அகாடமியில் போய் ஜாயின் பண்ணுறாங்க. அந்த அகாடமி இஸ் அ மேஜிக்கல் அகாடமி. அந்த அகாடமியில் வந்து யூனோ ஒரு யூனிக் மேஜிக் சிஸ்டம் இருக்குது. ஐ மீன் யூனிக் மேஜிக் சிஸ்டம் இல்லை, மேஜிக் சிஸ்டம் இருக்குது. அந்த மேஜிக் அவங்கள திடீர்னு கைவிட்டுருது. இந்த ஹீரோயினுக்கு ஒரு தனி மேஜிக் இருக்கிறது கண்டுபிடிச்சி அந்த கிங் யூனோ மேஜிக்கல் வார் ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் என்ன நடக்குதுன்றது தான் ஸ்டோரி. இது வந்து ரொம்ப ரொம்ப ஹைலி ரெக்கமெண்டட் புக்குன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். லெஜண்ட் பாண்ட். இது வந்து சீரீஸ். த ஃபர்ஸ்ட் புக் இஸ் லெஜண்ட் பாண்ட். த செகண்ட் புக் இஸ் யூனோ பிளட் மார்க்ட். Second book is blood marked. And the third book is Oathbound. So in the book வந்து third in the series. So இந்த சீரீஸ் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ டெஃபினெட்லி ஐ வாண்ட் டு கிவ் அ ஷாட். இதுக்கு கூட 5 stars ரேட்டிங் தான் நிறைய இருந்துச்சு. ஸோ see how this works. And the next one is, I'm so worried about this, The Serpent and the Wing of Night. இந்த புக்கு தான். இது வந்து ஃபர்ஸ்ட் காப்பி புக். நான் வந்து I paid 700 rupees in Amazon. ஆனால் எனக்கு வந்தது ஃபர்ஸ்ட் காப்பி புக். அதனால தான் நான் அமேசான்லேருந்து வாங்குறதில்ல. ஸோ I'm worried about it. So I don't want to waste it. ஆனால் இது வந்து A4 ஷீட்டில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் காப்பி. எனக்கு இது பிடிக்கல. பட் இருந்தாலும் இதை நான் படிச்சுட்டு செகண்ட் அண்ட் தேர்ட் புக் நான் மேபி ஹார்ட் பவுண்டில் வாங்கலான்னு இருக்கேன். பட் this book has a very good rating in Goodreads. இது வந்து vampire fantasy. I think it's a vampire fantasy and I wanted to give it a shot. Let me see how this works. ஒன்று இதில் படிப்பேன், இல்லைனா கிண்டலில் நான் அந்த புக்கு வாங்கி படிக்கலான்னு இருக்கேன். Let me see how this works. So the next one is Bury Our Bones in the Midnight Soil by V. Schwab. ஸோ இந்த புக்கு வந்து வேம்பயர் கொண்ட புக்கு தான் நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் ஸோ. இது எல்லாம் ஒரே ஆள் தான் நினைக்கிறேன். பட் 1532 வந்து ஒரு கதை சொல்கிறாங்க. 1827 ஒரு கதை சொல்கிறாங்க. அப்புறம் 2019 ஒரு கதை சொல்கிறாங்க. ஸோ இது வந்து என்னென்னா இந்த வேம்பயர் ஸ்டோரி தான் நினைக்கிறேன். இதில் எப்படின்னா, the young women, their bodies planted in the same soil, their stories tangled like roots. So I think so this is going to be a really good soul, I mean chicken soup for my soul. So let me see. This is nice. You know, இது தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். embedded rose இருக்குது இதில். really nice. ஸோ இந்த புக் வந்து அந்த காலத்துலேருந்து ஒரே இடத்துல புதைக்கப்பட்ட ஒரு
வேம்பயர்ஸோட ஸ்டோரின்னு நினைக்கிறேன். ஸோ லெட் மீ சி ஹவு திஸ் ஒர்க்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து தி நைட் அண்ட் தி மாத் பை ரேஷல் கிளிக். இது வந்து ஒன் டார்க் விண்டோ அண்ட் டூ ட்விஸ்டட் க்ரவுன் எழுதின ஆத்தர் ரேஷல் கிளிக். அவங்களோட ரைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது ரீசெண்டாக அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, தி நைட் அண்ட் தி நைட் அண்ட் தி மாத் சாரி. இது எல்லாருமே இது ரொம்ப அப்படியே I've seen people gushing about this all over the internet, so I wanted to give it a try. This is a fantasy, by the way. So the next one is The Metal Slinger. idhula enna it's a dark fantasy. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. People are also raving about this, and I wanted to give it a shot and see. It's a dark fantasy. Then the book, இது வந்து I don't know, but Goodreadsல பார்த்தேன், Goodreadsல பார்த்தேன். இது வந்து it's a good ratingல இருந்தது. So Not Quite Dated by Holly Jackson. I love her writing. She is good. The Good Girl Guide to Murder தெரியும்ல இந்த சீரிஸ், அதில் எழுதினவங்க. So as soon as I found a good book with her and also in a trade paperback, உடனே வாங்கிட்டேன். So The Hardest Murder to Solve. ஒரு பொண்ணு வந்து, பிகாஸ் இது நான் மற்றதெல்லாம் வந்து இதில் பார்த்து எடுத்ததுனால, டிக்டாக்ல பார்த்து, ஐ மீன் புக்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்பில் பார்த்ததுனால அந்த கதைகள் எனக்கு தெரியாது. பட் அஃப்கோர்ஸ் நல்லாயிருக்கும், நம்பலாம் யூடியூப்பில் சொல்கிறவங்கள. இதெல்லாம் வந்து நானே படித்து எடுத்தேன். அப்புறமா வந்து பார்த்தா எனக்கு நல்ல ரேட்டிங் இருந்தது. ஸோ இதில் என்ன கதை, நான் என்ன படித்து பார்த்ததுனால நான் சொல்கிறேன். இதில் என்ன கதை அப்படின்னா, ஒரு ஜெட்டுன்றவங்க வந்து திடீர்னு ரொம்ப நல்லா வாழ்ந்துருக்கும். திடீர்னு வந்து ஒரு ஹாலோவீன் நைட்டில் வந்து யாரோ ஒரு இன்ட்ரூடரால் பயங்கரமாக தாக்கப்படுறாங்க. ஸோ ஷீ சஃபர்ஸ் அ கேட்டஸ்ட்ராஃபிக் பிரெயின் இன்ஜுரி. ஸோ அவங்களுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது, ஒரு 7 நாள் தான் இருக்குது. யார் இதை பண்ணால், இவங்க கொலை முயற்சி யார் பண்ணான்றதை கண்டுபிடிக்கிறது, அவங்களே கண்டுபிடிக்கிறது தான் இந்த நாட் குவைட் டெட் yet. அவங்க ஃப்ரெண்டு கூட கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ என்ன நடக்குது, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் கூட, ஸோ என்ன நடக்குது, எப்படி இது வந்து சால்வ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ intrigued to read this book. The next is King of Ashes. King of Ashes கூட நான் நிறைய யூடியூப்பில் பார்த்துருக்கேன். ஸோ இதில் எப்படின்னா, இந்த ஃபேமிலி வந்து ஒரு கிரிமேட்டரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, அந்த தொழிலே பிடிக்கல, எனக்கு ஆளை விடுங்கன்னு சொல்லிட்டு இந்த ஃபேமிலியை விட்டுட்டு வெளியில் வந்து வேற ஒரு டவுனில் புதுசாக ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காரு. அங்கே சம்பாரித்து அங்கே இது பண்ணிட்டுருக்காங்க. திடீர்னு அவர் சிஸ்டர் கிட்டேருந்து கால் வருது, அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே போய் பார்த்தா அது ஆக்சிடென்ட் மாதிரி தெரில, வேறு யாரோ குறிப்பிட்டு ஏதோ பண்ணுறாங்கன்றது தெரிய வருது. அவர் தங்கச்சி, அவரோட தம்பி, அப்புறம் அவரோட அப்பா, இவங்க 3 பேருக்குள்ளே நடக்கிற விஷயங்கள், அதே மாதிரி அவங்க அப்பாவை யார் இந்த மாதிரி நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கா, யார் ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கா, இல்லை யார் கொலை முயற்சி செஞ்சுருக்கான்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஸ்டோரி. ஸோ ஐ திங்க் ஸோ கிங் ஆஃப் ஆஷஸ் இஸ் கோனா பி beautiful read for me. கடைசியில் சொல்லியிருக்காரு, as fate and chance and heartache ignites their life, the characters' family must pull together to survive or see their life turn to ashes, because as their father counseled them from birth, nothing lasts forever, everything burns. Nice. ஸோ இது வந்து ரொம்ப பழைய புக்கு தான், ஆனால் நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த புக்கை பற்றி. அப்படியே படிச்சுட்டு மனமுருகி நிறைய சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் ஸோ இது வந்து 2013 வெளியில் வந்த புக்கு. இஃப் he had been with me, love story. என்ன ஸ்டோரின்னு தெரியல. ஐ திங்க் ஸோ பிரிஞ்சு திருப்பி சேர்றாங்கன்னு நினைக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் திஸ் புக். அண்ட் தி செகண்ட் ஒன் இஸ் இஃப் only I had told her by Laura Moulen. இது ரெண்டும் comes together. This is the first book and this is the second book. People were gushing about this book all over the internet, so I wanted to buy this. So let me see, give it a try how it is. Then Frederick Beckman ஓட புக் வந்து ரொம்ப, it's not a Beckman, it's a Backman, okay? Yeah, Frederick Backman. ஸோ மை ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எப்படின்னா டீனேஜ் நண்பர்கள் மறுபடியும் கூடி இல்லை பிரிஞ்சு அந்த மாதிரி ஏதோ கதை நினைக்கிறேன். யா, ஸோ இது வந்து நல்லாயிருக்கும்னு கேள்விப்பட்டேன். இவரோட புக்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். ஐ திங்க் ஸோ மேன் கால் ஓவ் written by excuse me. இவரோட புக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஐ வாண்டட் டு கிவ் இட் அ ட்ரை பிகாஸ் ஆப்வியஸ்லி இட் இஸ் இன் trade paperback. And then the last book is Shield of
Sparrows. This is a fantasy romance. ரொமான்டிசி. ஸோ இது எப்படி இருக்குன்றது நான் படிச்சுட்டு சொல்கிறேன். இது என்ன கதைன்னு எனக்கு தெரியாது. இதுவும் வந்து நெட்டில் வந்து நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க, லபலான்னு இதை பற்றி அடிச்சுட்டு இருந்ததுனால நான் வந்து டெஃபினட்டாக கிவ் இட் அ ஷார்ட். ஸோ ஐ பாட் ஆல் திஸ் புக். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். புக்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் குட் பை ஃப்ரம் ரோஹிணி பிரியங்கா. இட்ஸ் புக்ஸ் வித் ரோஹிணி.